எனக்கு அந்த புவனா மேல சந்தேகமா இருக்கு. புவனாவா? ஆமா தனா, எங்களோட ஆர்டர் நாசமாகணும்னு வேன்ல பாம்பு வச்ச புவனா ஏன் இப்ப ஆளை வச்சு அப்பாவை கடத்திருக்க கூடாது? எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்கு மாயா. நம்ம அவளை போய் சந்திச்சோம்னா ஏதாவது க்ளூ கண்டிப்பா கிடைக்கும்ல. அதான் நான் போய் அந்த புவனாவை பார்க்கலான்னு யோசிக்கிறேன். நீ மட்டும் எதுக்கு தனியா போகணும்? நாங்களும் வரோம். சரி வாங்க, பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம். வா போலாம். பெரியம்மா, நாங்க 3 பேரும் இப்ப வந்துடுறோம். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்பாவை தேடுற விஷயமா தான் போறோம். எங்க வந்து சொல்றோம் பெரியம்மா. நாங்க வந்து சொல்றோம் பாட்டி. சரி போயிட்டு வாங்க. வாங்க பாட்டி. வந்துடுறோம். ஜானகி தங்கச்சி எங்க போற? எங்கம்மா போற? அத்தை என்னன்னு தெரியலையே. வாங்க. ஏதோ வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கொஞ்சம் விளையாட்டா பேசினா ரொம்ப ஓவரா பேசுற. உங்க வீட்டுல என்ன நடந்தாலும் அதுக்கு என் தங்கச்சி தான் காரணமா? இப்படி சொல்ல உங்களுக்கே சிரிப்பா இல்ல? அப்படி கேளுங்கண்ணே, இவங்க வீட்டுல கரண்ட் கட்டானா கூட அதுக்கும் இந்த புவனா தான் காரணம். விட்டா அவங்க வீட்டு குக்கர்ல விசில் வரலனாலும் அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க போல இருக்கே. என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா? இங்க பாரு, இந்த ஊர்லயே எங்க குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கிற ஒரே ஆள்னா அது நீதான். மரியாதையா என் தம்பி எங்கன்னு சொல்ல. பாரு, பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இங்க பாரு மாயா, நீ சொன்னது என்னமோ உண்மைதான். ரகுராம் எனக்கு எதிரிதான். ஆனா அதுக்காக குழந்தையெல்லாம் கடத்தி பழி வாங்குற அளவுக்கு நான் ஒண்ணு சீப்பானவள். நீ எவ்வளவு கீழ்த்தரமான ஆளா இருந்தா நாங்க டெலிவரி பண்ற வேன்ல பாம்ப வச்சு எங்களை அழிக்க பார்த்து அந்த அப்பாவியான வைஷ்ணவி இறந்து போய் அந்த சாவுக்கு தான் காரணம்னு அருந்ததி உள்ள போயிருக்கா. சொந்த அக்கா பொண்ணையே ஜெயிலுக்கு அனுப்புன ரொம்ப நல்லபடி நீ. மாயா, உன்னோட வார்த்தை வரம்பு மீறுது. அதுக்கு நீ உன்னோட லிமிட்ல இருந்திருக்கணும். எங்க அப்பாவுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்கல, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏய், உன் அப்பாவுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் எதிரியா என்ன? பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றேங்கிற பேர்ல வாய்க்கு வந்த தீர்ப்பெல்லாம் கொடுத்திருக்காரு. நல்ல தீர்ப்பு வாங்கினவங்க சந்தோஷமா போவாங்க, தப்பா தீர்ப்பு வாங்கினவன் உன் வாயில இருந்து வந்துருச்சு பாத்தியா? பெரியப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னவன் சொன்ன காரணத்தையே நீயும் சொல்றேன்னா இது உங்களோட பிளான் தான். நீ தான் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணிருக்க. ஆஹா, நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. ஏய், இங்க நாங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரகுராம் இங்க வந்துருவான். உடனே கிளம்பி இங்க வாங்கடா. டேய் 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 டேய், அமைதியாரா. என்னடா எதுக்கு கத்துற? யார் நீங்க? எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்து அடிச்சு வச்சிருக்கீங்க? இங்க பாரு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. எதுக்காக என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? என்ன விடுங்க, நான் போணும். ஐயோ அம்மா, அப்பா, என்ன காப்பாத்துங்க. டேய் சீக்கிரம் வாங்கடா. என்ன காப்பாத்துங்க. டேய் டேய் அமைதியாரா. டேய் அமைதியாரா. அண்ணே எந்திரு எந்திரா. அப்பா என்ன டேய் காப்பாத்துங்க. போட்டானே வாய மூடு. மூச்சு விடக்கூடாது, சின்ன சத்தம் கூட வரக்கூடாது, புரியுதா? அமைதியா இருக்கும். ஏய் வாய ஓட்டுறா. சரிங்களா? ஏய் ஒட்டுறா வாய, ஒழுங்கா இருக்கணும், அங்கேயே இரு. டேய் அமைதியாரா, கத்தாத. சொல்லுங்க மேடம். இப்பதான் மாயா, தனா, கதிர் 3 பேரும் என் மேல சந்தேகப்பட்டு இங்க வந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா, நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு முழுசா நம்புறாங்க. நான் தான் ஆளை வச்சு கடத்திருப்பேன்னு சொல்றான். மேடம் இப்போ என்ன பண்றது? இங்க பாரு, யார் எப்படி கேட்டாலும் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரியவே கூடாது. நான் சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். ரகுராம் கிட்ட பேசிட்டேன். அவர் பணத்தை எடுத்துட்டு நேரா இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கேன்.
அதுவும் இல்லாம இன்னும் எங்க ஆளுங்களை இங்க வர சொல்லியிருக்கேன். எல்லாம் சரி. மாமா ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அவன் தான் நினைக்கிறேன். இருங்க ஸ்பீக்கர்ல போடுறேன். சரி என்ன பணம் ரெடியா? பணம் ரெடியா இருக்கு. எங்க வரணும்னு சொல்லு, அங்க கொண்டு வந்து கொடுக்குறேன். நான் சொல்றத கவனமா கேளு. இங்க பார், நீ மட்டும்தான் தனியா வரணும். இடத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட எதுவும் போகணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் இல்ல 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 இல்ல, போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டேன். ஆனா அப்போ சின்ன பையன், அவன் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம பத்திரமா அவனை ஒப்படைக்கணும். அத பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு தேவை பணம். நீ பண்ண தப்புக்கு எனக்கு நீ கொடுக்கிற வேலை. சரியா? சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. சீனு, மாயாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றாங்கன்னு கேளு. சரிங்க மாமா. அவங்க கிட்ட எல்லாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லு. எப்படியும் அப்புவை நம்ம கூட்டிட்டு வந்துருவோம்னு சொல்லு. சரிங்க மாமா. அவன் ஏதாவது டிமாண்ட் வச்சானா? 1 கோடி ரூபா மேடம். அந்த பணத்தை கொடுத்தாதான் அப்போ கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டுறான். 1 கோடியா? ஆமா மேடம், போலீஸ் கிட்ட போனா அப்புவை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினா. அதை கேட்டதும் எல்லாரும் பயந்துட்டாங்க. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் நினைச்சேன். இப்போ உங்க ஹஸ்பண்டும் வேற யார் போயிருக்காங்க? எங்க பெரியப்பா மேடம். ஆக்சுவலா எங்க பெரியப்பா வந்து ஊர் தலைவர். அவனோட பஞ்சாயத்துல தப்பான தீர்ப்பை எங்க பெரியப்பா கொடுத்துட்டாராம். அதனால அவன் குடும்பத்தை எல்லாம் இழந்து அனாதையா நிக்கிறதுனால இப்ப பெரியப்பாவை பழி வாங்கறதுக்காக தான் அப்புவை கடத்தி வச்சு பணம் கேட்டு மிரட்டுறதா சொல்றான் மேடம். அவன் பணத்தை வாங்கிட்டு உங்க வீட்டு பையனை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவீங்க? படிச்ச நீங்களே இப்படி யோசிக்காம செய்யலாமா? இப்ப நம்ம இமிடியட்டா அந்த இடத்துக்கு போகணும். மாயா, மாயா, அப்ப இவங்கெல்லாம் அங்க போனா அப்போட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமோ? என்ன பேசுற? இவங்க சொன்னதை கேட்டல. ஒருவேளை பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் அப்புவையோ இல்லைன்னா பெரியப்பாவை கூட ஏதாவது தாக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம உடனடியா அங்க போனதா சரியா இருக்கும். அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க மட்டும் போறது பாதுகாப்பானதா இருக்காது மேடம். நாமளும் போலாம் மேடம். எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க. அதுக்கு தானே போராடிட்டு இருக்கோம். வாங்க போலாம். சரிங்க மேடம். வாங்க.